ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் ராகி புட்டு, அதாவது கேழ்வரகு புட்டு. இந்த புட்டு இன்றைக்கி 2 வகையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம் தாராளமாக. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவிற்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் வீட்டிலே கூட பொடிச்சு வச்சதானா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஒரு தவாவில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக அந்த வாசனை வரணும், கருக விடாதீங்க. மிதமான தீயில வச்சு நல்ல ஒரு வாசனை வந்து நம்ம தொடும்பொழுதே நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அந்த தெரி தெரியாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வறுத்த இந்த மாவை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் இதை பரிஞ்செடுக்க போகிறோங்க. அந்த மாவு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம தோசை மாவு மாதிரி அந்த மாதிரி ஆகக்கூடாது. உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பரைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றாதீங்க. நான் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு எல்லா மாவுமே ஒரு ஈரப்பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி நம்ம இதை பரைஞ்சிக்கணுங்க. மாவு நல்லா பொலபொலன்னு இருக்கணும். பாருங்கள், நம்ம தண்ணி தெளித்து மாவை நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது அது உருண்டை பிடிக்க வரணும். அதே டைமில் உதிர்த்து விடும்போது உதிர்ந்தும் வரணும். இதுதான் சரியான ஒரு பக்குவம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம முதல்ல இதை வந்து குழாய் புட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு, நீங்கள் நம்ம மாவு திரிக்கிற ஜல்லடையில் பெரிய ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். எங்கிட்ட அது இல்லாததுனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இதில் போட்டு இப்படியே நம்ம இதை ஜலிச்சு எடுத்தோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் எல்லாமே கீழே வந்துடும். கையால் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டிகள் இருந்ததுன்னா வெந்து வரும்பொழுதும் அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த குழாய் புட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த குழாயில் அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தட்டு மாதிரி அதை போட்டாச்சு. அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து அமுத்தி அமுத்தி போடாதீங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நான் மாவு சேர்க்க போகிறேன். இந்த மாவை வந்து கையால் அழுத்தம் கொடுத்து ஃபில் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது வேகாது அந்த மாதிரி பண்ணோம்னா. இப்போ மேலால் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுடலாம். ஏன்னா அந்த பாத்திரத்துலேருந்து கீழேருந்து வர ஆவி தான் மேலே வரைக்கும் வரப்போகுது. இந்த மாவு ஃபுல்லாத்தையும் வேக வைக்கிறதே அந்த ஆவி தான். இப்போ தேங்காய் துருவல் மேலாலேயும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதை மூடிடலாம். நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். நீங்கள் புட்டு பாத்திரம் இருந்தால் கூட அந்த குடம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் கூட அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் கரை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை
பழத்தோட பீஸையும் போட்டிருக்கிறேன். இப்போ குக்கரை மூடி நல்லா ஆவி மேலே வரும்பொழுது நம்ம இந்த புட்டு குழாய் புட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மோல்டை வந்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை மிதமாக வச்சுக்கலாம். இந்த மேல் ஓட்டை வழியாக அந்த ஆவி வரும். அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க. ஆவி வந்த பிறகு அப்போ தான் அது நல்லா வேகும். ஏன்னா கேழ்வரகு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ மொத்தம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டோட நம்ம ஏதாவது பயறு வகை, அப்பளம் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். இல்லை குட்டீஸ்க்கு கொடுக்குறதான நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கடலை குழம்பு இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதுங்க. இப்போ இந்த குழாய் புட்டு அந்த மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம பார்த்தோம்னா, நான் அந்த முதல்லேருந்து காமிச்ச அத்தனை ப்ராசஸுமே மாவு ரெடியாகிற வரைக்கும், அந்த குழாயில் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த தடவை இட்லி தட்டில் போட போகிறோம். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரமாக இருந்து துணி வச்சுருந்தீங்கன்னா கூட துணியில் கட்டி கூட அந்த இட்லி தட்டு மேலே வச்சுக்கலாம். நான் இப்போ நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி தட்டில் இந்த மாவை போட்டிருக்கிறேன். இதை நம்ம இப்போ ஒரு குக்கரில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் ஒரு துணியில் போட்டு கூட ஸ்டீமரில் அதில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இதையும் ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கிறேன் மிதமான தீயில். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது பாருங்கள் எப்படி வருதுன்னு, ஒரு நூல் மாதிரி வருது. அப்போ இந்த மாவு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். வேகலைன்னா உதிரி உதிரியாக வந்துடும், இந்த மாதிரி வராது. இப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் இருக்கிற மாவு, இந்த வேக வச்ச புட்டு இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து ஆற விட்டுடலாம். லேசாக ஆறின உடனே இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றும் பொழுது இட்லியோட ஷேப்லேயே இருக்கும். ஏன்னா அந்த குழி குழியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த ஷேப்பில் இருக்கும். இதை ஒரு கரண்டியால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா கையால் கூட உதிர்த்து எடுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த புட்டு நல்லா சூடாக இருக்குது. இந்த நெய் சேர்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். நெய்னால் வெயிட் கெயின் ஆகும் நல்லா நினைக்காதீங்க. நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதோட நான் வந்து வெல்லத்தை, இந்த கேரட்டெல்லாம் துருவோம் இல்லைங்களா, அதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கல் இருந்து பொடிக்க முடிஞ்சால் பொடிச்சிக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நாட்டு சர்க்கரை. இதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவினதை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குழம்புல போட்டு அதை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் இருக்கிற எண்ணெய் வெளியே வருது, அதுதான் நல்லதில்லை உடம்புக்கு. ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆனால் பச்சை தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சூப்பரான இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கும்பொழுது அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி ராகி புட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.